இந்த டோர்னமெண்ட்டோட செகண்ட் ஃபர்ஸ்ட் ஒன் மேட்ச் ஐயம்பட்டி விசஸ் கத்தக்குறிச்சி. இந்த மேட்ச் 5 ஓவர் ஓவர்ஸில் எந்த சேஞ்சஸ் இல்லை. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் முத்துக்குமார், ஃபர்ஸ்ட் ஓவர் போட பிரேம், ஒரு யங்ஸ்டர் டு யங்ஸ்டர். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பாலே ஸ்லோயராக தூக்கி போட்டார், அதை தெளிவாக பனிஷ் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். முத்து ஃபர்ஸ்ட் பாலே ஒரு ஹியூஜ் ஒன். செகண்ட் ஒன் இந்த முறை தலைக்கு மேல தூக்கி விட்டுருக்காரு, இதுவும் பவுண்டரிக்கான சான்ஸ் பார்த்தா பாலே ஸ்டாப் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். குயிக்கரா 2 ரன் விட்டாங்க. தேர்ட் ஒன் அகைன் ஒரு புல்டாசன பால், அனதர் ஒன் பனிஷ் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். பேக் டு பேக் முதல் 3 பால்ல 14 ரன் கொண்டு வந்துட்டாரு முத்துக்குமார். நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு, கேட்சுக்கான சான்ஸான்னு பார்த்தா அங்கே ஃபீல்டர் பாலுக்கு ரெடியாகவே வந்தாரா, நான் மிஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் முத்துக்குமாருக்கு லைஃப் கொடுக்குறாங்க. ஸ்டார்டிங்லேயே 2 பவுண்டரிஸ் பதிவு பண்ண பேட்ஸ்மேனுக்கு இந்த பால் வரும். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அந்த மாதிரி இப்போ ஸ்ட்ரைக்கில் முத்து எப்படி பவுண்டரிஸோட ஸ்டார்ட் பண்ணாரோ அதே மாதிரி மாறி அவரும் ஒரு பவுண்டரியோட தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி பேட்டில் சின்ன நிற்க இருந்துச்சு, கிராண்டட் ஒன். செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு, கேட்சுக்கான சான்ஸ்னு பார்த்தா அங்கே ஃபீல்டர் பிரேம் நல்ல டேக் ஆன். ஃபர்ஸ்ட் பாலே பிரேக் த்ரூவோட ஸ்டார்ட் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் மணி இல்லையா, அதில் சின்ன நிற்கிறது நல்ல தேக்கல், கீப்பர் டாட் பால். தேர்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு, கேப்பில் போகுது, ஒரு ரன் கண்டிப்பாக ஓடிடுவாங்க, ஒரு ரன். நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு, செம்ம கைட்டாக போயிருக்காங்க பீட்டர் ராஜ். 6 கிளியர் பண்ணியிருக்கான்னு பார்த்தா கேட்ச். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அந்த 2 ஓவர் விக்கெட்டையுமே பிடிச்சாரு கௌரி. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா விக்கி, புல்டாஸான பால், கேட்சாக இருந்தால் 3வது விக்கெட் சொல்லும் போதே நல்ல டேக்கன். 3வது விக்கெட்டை இழக்கிறாங்க ஐயம்பட்டி. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா ரெங்கசாமி, பாலை தூக்கி விட்டுருக்காரு, கேப்ல கண்ட்ரோல் ஆடினாரு, ஒரு ரன். 2 ஓவருக்கு 20 ரன் அடிச்சிருக்காங்க ஐயம்பட்டி. தடர்பட பிரதி ஃபர்ஸ்ட் பால் ஒரு சிங்கிள் ஓடி எடுத்திருக்காங்க. செகண்ட் ஒன் குயிக்கரான பலரோட தேர்ட் ஒன் புல்டாஸான பாலை தட்டி விட்டு ஓடி இருக்காரு, அங்கே ஃபீல்டரை தெளிவாக நிற்க வச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். 2 ரன்னுக்கான ட்ரை ஓடிடுறாங்களான்னு பார்த்தா 2 ரன் குயிக்கராக ஓடிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு, அங்கே ஃபீல்டர் கையிலையான்னு பார்த்தா தாண்டி போயிருக்கு, ஃபீல்டர் பிரேம் பின்னாடியே வந்தார், மிஸ் ஃபீல்டு நடக்க அனதர் ஒன் டபுள் ஓடி எடுத்திருக்காங்க பேக் டு பேக். நெக்ஸ்ட் ஒன் புல்டாஸான பால் ஆடி இருக்காரு, அங்கே அனதர் ஒன் டபுளான்னு பார்த்தா பவுண்டரிக்கான சான்ஸாகவே இருக்குது. பின்னாடி நல்ல வேலை ஒரு ஃபீல்டர் போனார், இல்லைனா பவுண்டரி ஆயிருக்கும். நிறைய மிஸ் ஃபீல்டு பண்ணுறாங்க கத்தக்குறிச்சி. யூஸ்வலாக ஃபீல்டிங் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, பட் இன்னைய டேவில் மிஸ்டேக் பண்ணுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். 2 ரன். நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு, இதுவும் ஃபீல்டர் கையிலான்னு பார்த்தா லாங் ஆனில் தட்டி விட்டு ஒரு ரன் ஓடி இருக்காங்க. 3 ஓவருக்கு 28 ரன் அடிச்சிருக்காங்க ஐயம்பட்டி. ஃபோர்த் ஓவர் போட அகைன் கௌரி. ஃபர்ஸ்ட் பாலே ஸ்கூப்புக்கான ட்ரை, அங்கே ஃபீல்டர் பாலுக்கு போயிடாருன்னு பார்த்தா ஸ்லிப் ஆகிட்டாரு. அதுக்கப்புறம் பவுண்டரி போயிடுச்சா அதுமாரி செக் பண்ணி சொல்லுவாங்க. இங்கே 3வது ரன்னுக்கான ட்ரை ஓடிக்கிருக்காங்க, 3 ரன். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா ரங்கசாமி இந்த மாதிரி அடிச்சிருக்காரு, பவுலர் க்ளோஸாக தான் போடுச்சு, ஒரு ரன் அலோவ் பண்ணிட்டு ஒரு ரன். நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி ஸ்டெப் அவுட் பண்ணி போய் லாங் ஆனில் தூக்கி விட்டுருக்காரு. பிள்ளையார் பேட்டில் இருந்து வர ஃபர்ஸ்ட் 6 இந்த மேட்ச்ல. இதுக்கு முன்னாடி முத்துக்குமார் அடிச்சிருந்தாரு. நெக்ஸ்ட் ஒன் புல்டாஸான பாலை தூக்கி விட்டுருக்காரு, கண்டிப்பாக அம்பேர் நோ பால் சொல்லுவாங்க. இதையும் கிளியர் பண்ணியிருக்கான்னு பார்த்தா எஸ், இந்த ஒரு பாலில் 2 6 பதிவு பண்ணியிருக்காரு. இந்த பால் நோ பால், அடுத்த பால் ஃப்ரீ ஹிட்டாகவும் இருக்க போகுது. ஸோ இந்த டோர்னமெண்ட்லாம் RT விக்கெட் RT 6 அடித்தா 2000 சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் எடுக்கிறாருன்னு. ஸ்டம்பு க்ளோஸாக தான் வந்துச்சு. டாட் பாலோட இந்த ஓவரை முடிவு கொண்டு வந்திருக்காரு கௌரி. 4 ஓவருக்கு 47 ரன் அடிச்சிருக்காங்க. 5th ஓவர் போட ஆனந்த். ஃபர்ஸ்ட் ஒன் புல்டாஸான பால், நிற்க வச்சு மாறுறாங்களான்னு பார்த்தா அம்பேத்கால் என்ன சொல்கிறான்னு பார்த்தா விக்கெட் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா பாலையா. ஃபர்ஸ்ட் பாலே ஃப்ரீ ஹிட் பாலாக இருக்குது. ஃப்ரீ ஹிட் பாலாக அங்கே கேட்சை பிடிச்சாலும் விக்கெட் கன்சிடர் ஆகாது. ஃபீல்டர் தவறு பண்ணால் கண்டிப்பாக 2 ரன்னுக்கான ட்ரையாக இருக்கும். கீப்பர் எண்ணில் த்ரோவாக அடிச்சிருக்காரு. அம்பேர் என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம், நாட் அவுட் சொல்லியிருக்காங்க. 2 ரன் குயிக்கரான ஒரு 2 ரன். நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு, கேப்பில் தான் போகுது, இதுவும் 2 ரன் ரஷ் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அங்கே ஃபீல்டர் விரட்டி வந்து பாலை கலெக்ட் பண்ண நல்ல த்ரோவாக அடிச்சிருக்காரு, 1 ரன் ப்ளஸ் ஒரு விக்கெட். நெக்ஸ்ட் ஒன் அகைன் சிறந்த ஒரு விக்கெட்.
பேக் டு பேக் 2 ஒயிட். நல்லா கம்பேக் ஃப்ரம் பவுலர் டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் பவுலர் கைக்கே அடிச்சு விட்டு ஒரு ரன்னுக்கான ட்ரை, அதை ரன் அவுட்டாகவும் மாற்றிருக்காரு பவுலர். ரன் அவுட்டோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுக்கு வருது. 57 ரன் டார்கெட் அப்படிங்கிறோம்ல. ஓப்பனிங் பேட்ஸ்மேனா அந்த டீமோட சீனியர் பிளேயர், எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் கணக்கு. ஃபர்ஸ்ட் ஓவர் பண்ண முத்துக்குமார். ஃபர்ஸ்ட் ஒன் அப்பீல் பண்ணாங்க. அம்பேர் கால் என்ன சொல்கிறான்னு பார்த்தா டாட் பால் சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஒன் இந்த மாதிரி பவுண்டரிக்கான சான்ஸ் பார்த்தா ஸ்பைன் லெக்கில் ஃபஸ்ட்டு பவுண்டரியை கொண்டு வந்திருக்காரு கணக்கு. நெக்ஸ்ட் ஒன் போன பால் ஒயிட். இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. கேப்பில் போயிருக்கு 1 2 பார்த்தா அங்கே விக்கி விரட்டி போயிருக்காரு. நல்ல ஸ்டாப், சூப்பராக ஸ்டாப் பண்ணார் ஒரு ரன். நெக்ஸ்ட் ஒன் ஒட்டச்சு போட்ட பாலை தெளிவாக ஆடி இருக்காரு. 1 பவுன்ஸ் பவுண்டரி. இந்த ஓவரில் வர 2வது பவுண்டரி. நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காரு. ஒரு ஆப் ஸ்பின் வேரியேஷனோட டாட் பாலோட இந்த ஓவரை முடிவு கொண்டு வந்திருக்காரு முத்துக்குமார். முதல் ஓவருக்கு 11 ரன் அடிச்சிருக்காங்க. செகண்ட் ஓவர் பட பிள்ளையார் படத்து போட்ட பாலாறு தெளிவான கனெக்ட் இல்லை. அங்கே ஃபீல்டர் மணி நல்லது ஒரு தடுப்பு. செகண்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. அங்கே லாங் ஆன்ல ஃபீல்டர் சிங்கமுத்து நல்ல ஸ்டாப் ஒரு ரன். நெக்ஸ்ட் ஒன் உணவல் ஒரு ஒயிட். இந்த மாதிரி அங்கே ஃபீல்டர் மணி விரட்டி வந்துருக்காரு. 2 ரன்னுக்கான ட்ரை ஓடல் நின்ட்டாங்க ஒரு ரன். நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி கேட்சுக்கான சான்ஸான்னு பார்த்தா அங்கே ஃபீல்டர் கையில் பட்டு போயிருக்கு. நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸான பாலை தூக்கி விட்டாரு. சூப்பராக ஆடினார் பேட்ஸ்மேன். கிளியர் பண்ணியிருக்கு. கணக்கு பேட்டில் இருந்து வர்ற ஃபர்ஸ்ட் 6 சூப்பராக ஆடினார். நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. பவுலரே பாலை கலெக்ட் பண்ண விக்கெட்டுக்கான சான்ஸ் பார்த்தா கையிலே வச்சுட்டாரு ஒரு ரன். 2 ஓவருக்கு 23 ரன் அடிச்சிருக்காங்க. தடவர்பட முத்துக்குமார். போன பால் பைஸில் ஒரு ரன் ஓடிட்டு இந்த முறை தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு. கனகு ஆன் ஃபயர் அப்படின்னே சொல்லலாம். தொலை தூரம் அடிச்சிருக்காரு. அவர் பதிவு பண்ணுற 2வது 6 இந்த மேட்ச்ல. நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை விட்டு தட்டியிருக்காரு. அங்கே ஃபீல்டர் விக்கி நல்லா ஸ்டாப் பண்ணிட்டாரு ஒரு ரன். இப்போ சைக்கிள் பிரதீப் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. கேப்பில் போகுது. கண்டிப்பாக 2 ரன் ரஷ் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அங்கே ஃபீல்டர் மணி விரட்டி வந்துருக்காரு. பவுலரே போயிட்டாரு பாலுக்கு. எக்ஸலன்ட் ஃபீல்டிங் ஒர்க். முத்துக்குமார் பால் போட்டு கிட்டத்தட்ட 30 சர்க்கிள்கிட்டே போய் நல்ல ஸ்டாப் பண்ணி த்ரோவையும் தெளிவாக அடிச்சிருக்காரு. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா ராஜ்குமார். டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி ஒட்டம்புல பட்டு போயிருக்கு. குயிக்கராக ஒரு ரன்னுக்கான ட்ரை. அங்கே ஃபீல்டர் ஒரு ரன். 3 ஓவருக்கு 33 ரன் அடிச்சிருக்காங்க. கத்தக்குறிச்சி. ரிமினி இருக்க 2 ஓவருக்கு கிட்டத்தட்ட 24 ரன்னு கிட்ட அடிக்கணும். ஆடக்கூடிய அளவு பேட்ஸ்மேனும் இருக்காங்க. அதே மாதிரி வெளில இருக்க 2 பவுலர்ஸும் நீ பவுலர் தான். மேட்சை எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். 4th ஓவர் படம் மாறி ஃபர்ஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் சிங்கம் கையில் தான் போயிருக்கு. போன பால் ஒரு ஒயிட். செகண்ட் ஒன் ரீபால். ஸ்லோயர் வேஷன் போட்டிருக்காரு. உடம்புல தான் போட்டிருக்கு. விக்கெட்டுக்கான சான்ஸானு பார்த்தா அங்கே பேக்கப் ஃபீல்டரும் தவறு பண்ணால் கண்டிப்பாக 2 ரன்னுக்கான ட்ரையான்னு பார்த்தா 1 ரன். நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. கேப்பில் போயிருக்கு. கண்டிப்பாக 2 ரன்னுக்கான ட்ரையாக இருக்கும். அங்கே 2 ஃபீல்டர் விரட்டி போய் பாலை கலெக்ட் பண்ண அகைன் லைஃப் கொடுத்துருக்காங்க ஒரு ரன். நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. மிட் விக்கெட்டில் அங்கே ஃபீல்டர் சிங்கம் த்ரோ பாஸ்டாக இருக்கணும். இல்லைனா 2 ரன்னுக்கான ட்ரையாக இருக்கும். எக்ஸலண்ட் த்ரோ ஒரு ரன். நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கவரில் அடிச்சிருக்காரு. ஃபீல்டர் முத்துக்குமார் நல்ல த்ரோ ஒரு ரன். 4 ஓவருக்கு 41 ரன் அடிச்சிருக்காங்க. கத்தக்குறிச்சி. ரிமினி இருக்க 6 பாலுக்கு 16 ரன் அடிக்கணும். இந்த மேட்சுக்கான முக்கியமான ஓவர் போட விக்கி சைக்கிள் ராஜ்குமார். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பாலே ஸ்லோயர் போட்டிருக்காரு. அதை தெளிவாக கேப்ல பிளேஸ் பண்ணியிருக்காரு. 1 பவுன்ஸ் பவுண்டரி. போன பால் ஒரு ஒயிட் போயிருக்கு. 5 பாலுக்கு 11 அடிக்கணும். விக்கியோட செகண்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. பால் செம்ம பாஸா போகுது. அங்கே ஃபீல்டர் முத்துக்குமார். இந்த ஸ்பீட் நடக்க இங்கே 2 ரன்னுக்கான ட்ரை. விக்கெட்டானு பார்த்தா இப்போ பிடிச்சி அடிக்கிறேன். 2 ரன் லக்கிலே ஓடி எடுத்துருக்காங்க. ரிமைனி இருக்க 4க்கு 9 தேர்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. லாங் ஆப்ல அங்கே ஃபீல்டரை வைக்கல. 1 பவுன்ஸ் பவுண்டரின்னு பார்த்தா மணி விரட்டி போயிட்டார். நல்ல ஸ்டாப். எக்ஸலண்டாக ஸ்டாப் பண்ணியிருக்காரு. 2 ரன் ஓட்டாங்க. ரிமைனி இருக்க 3க்கு 7. ஒரு தவறான பந்து. அது கேட்சா மாறுதான்னு பார்த்தா 1 பவுன்ஸ் பவுண்டரியா. ஃபீல்டரால ஸ்டாப் பண்ண முடியல. பவுண்டரி லக்கில இங்கே ஒரு பவுண்டரி வந்திருக்கு.
ரிமைனிங் இருக்க 2 பாலுக்கு 3 அடிக்கணும். நல்லா அடிக்கிற பேட்ஸ்மேன் ராஜ்குமார் சைட்ல உள்ள மறுபடி போனாரு. பேட்ஸ்மேனை மாற விட்டாங்க. அதெல்லாம் எதிர்பார்த்துக்கலாம். ரிமைனிங் இருக்க 1 பாலுக்கு 3 ரன் அடிக்கணும். 2 ரன் அடிச்சா மேட்ச் ட்ரா வேணா சூப்பர் ஓவர்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி பேட்ல நிற்கான்னு பார்த்தா கேட்சையே பிடிச்சிருக்காங்க. கேட்சை மட்டும் இல்லை, இந்த மேட்சையும் பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஐயம்பட்டி அப்படி தான் சொல்லணும். ஸோ கடைசி வரைக்கும் நல்ல மேட்சை எடுத்துட்டு போனாங்க. கத்த குச்சி அன்பார்ச்சுனேட்லி அவங்களால மேட்சை வின் பண்ண முடியல. ஹால் லக் அப்படின்னு தான் சொல்லணும்.